அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கோயட் டிரைவர்கள் அனைவரும் எச்சரிக்கை. இனி குவைத்தில் வாஸ்தாவும் இல்லை பாஸ்தாவும் இல்லை, அதிரடியான தகவல் வெளியாகி உள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஹாதிம் விசா, ஷூன் விசா மற்றும் விசிட் விசா தொடர்பான புதிய சட்டம் 2000 குவைத் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும். அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் மரணித்த வீட்டு பணிப்பெண் சித்ராவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட வீடியோ. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் கிளியோம் கானூன் என்ற வரிசையில் இப்போ புதிய சட்டம் ஒன்று அமுலுக்கு வந்துள்ளது. அதாவது விசிட் விசாவில் குவைத் வருபவர்கள் அவங்களுடைய விசா எக்ஸ்பிரி டேட்டுக்கு மேல் குவைத்தில் தங்கினால் ஒரு நாளைக்கு அஷ்ரா குவைத் தினார், அதாவது 10 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும். அதிகபட்சம் 2000 குவைத் தினார் விதிக்கப்படும். அதுபோல் குவைத்தில் உள்ள ஷூன் விசா தொழிலாளர்கள் விசா எக்ஸ்பிரி ஆகி குவைத்தில் இருந்தால் முதல் மாதத்தில் ஒரு நாளைக்கு 2 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும். பின்னர் ஒரு நாளைக்கு 4 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும். அதிகபட்சம் 1200 குவைத் தினார் விதிக்கப்படும். இதுவே ஹாதிம் விசாவில் உள்ள ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், ஹத்தாமா விசாவில் உள்ள தொழிலாளர்கள் விசா எக்ஸ்பைரி ஆனால் இவர்களுக்கு ஒரு நாளைக்கு 2 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும். அதிகபட்சம் 600 குவைத் தினார் வரை விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் மரணித்த வீட்டு பணிப்பெண் சித்ராவின் உடல் நேற்று மாலை 4 மணிக்கு அவரின் சொந்த ஊரில் நல்ல முறையில் அடக்கம் செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த வீடியோ தாங்க அவரின் இறுதி சடங்கின் போது எடுக்கப்பட்டது. வெளிநாட்டுக்கு போனால் 4 காசு சம்பாரித்து குடும்ப கஷ்டத்தை தீர்க்கணும்னு நினச்சி போன சித்ராவின் முடிவை பாருங்கள். இப்போ அவங்க பசங்களுக்கு எதிர்காலம் என்னவாகும்? தந்தை இல்லாமல் கூட பசங்க வளர்ந்துருவாங்க, ஆனால் ஒரு தாய் இல்லாமல் இப்படி வாழ போகிறாங்க அவங்க பசங்க தெரியலைங்க. வெளிநாட்டு வாழ்க்கை என்பதே ஒரு போர்க்களம் தாங்க. இங்கே வந்து ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்க தான் அதிகம். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தின் ஜெலிப்ஷக் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் விதமாகவும் பொது ஒழுக்கத்தை மீறிய காரணத்தினாலும் குவைத்தின் உள்துறை அமைச்சகம் பொறுப்பற்று வாகனம் ஓட்டியவர்களையும் அவர்களுக்கு வாடகை எடுத்திருந்த லக்ஸரி கார்களையும் பறிமுதல் செய்திருந்த வீடியோவை நம்ம சேனலில் நேற்று நம்ம போட்டிருந்தோம். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் அனைவருமே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என அரசு பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குவைத்தின் பொது ஒழுக்கத்தை மீறிய காரணத்தினால் குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குவைத்தை பொறுத்த வரைக்குங்க, உனக்கு பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, குற்றம் செய்து பிடிப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும். குவைத்தி குற்றம் செய்தால் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. வெளிநாட்டவர்கள் குற்றம் செய்தால் ஜெயிலில் போட்டு ஃபிங்கர் வச்சு டிபோர்ட் பண்ணுவாங்க. போக்குவரத்து விதி மீறல்கள் மற்றும் பொது பாதுகாப்பு மீறல்களுக்காக சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ரீல் ஸ்டோரின்னு சமூக ஊடக தளங்களை பதிவிடும் நபர்களையும் உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருவதாக குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ரீல்ஸ் மோகத்தால் குவைத்தில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாடுகளும் குற்றம் அதிகரித்து விட்டது. நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், வெளி மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த சிராஜ் என்ற நபரை 4 பசங்க அறிவாளர் வெட்டிய சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணமே ரீல்ஸ் மோகம் தாங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போட்டு கெத்து காட்டும் மனப்பான்மை இப்போ இருக்கிற சிறுவர்களிடம் அதிகரித்து விட்டது. இந்த சிறுவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை போலவே அவர்களின் பெற்றோர்களுக்கும் தண்டனை வழங்கினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கும். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. மதுரை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 53 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 29 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 15,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 28 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 93 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 53 குவைத் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 289 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 996 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 556 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 24 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.